ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் எஸ்எம்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு A4 ஷீட்டை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ராக்கெட் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி A4 ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்டர் லைன் கிடைக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஹோம்லாம் செய்வீங்களா அந்த மாதிரி டபுள் சைடும் இந்த சென்டர் லைனை வச்சுட்டு நம்ம ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம மறுபடியும் வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஒன் சைடு நம்ம பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராக்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதுதான் ராக்கெட். சம்மர் வெக்கேஷனுங்காட்டி நம்ம இன்டோர் கேம்ஸாவோ அவுட்டோர் கேம்ஸாவோ விளையாண்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இதில் அடையாளத்துக்காக நேம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைட் நேம் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு எழுதுகிறேன். என்னோடய நேம் தான் எழுத போகிறேன். இன்றைக்கி எழுதிட்டு நான் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் கொடுக்க போகிறேன். ரெண்டு சைட் நேம் எழுதிட்டு கீழே இங்கே ரெண்டு பக்கமும் டெக்கரேஷன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச டெக்கரேஷன். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னோடய நேம் எழுதுகிறேன். நேம் எழுதிட்டு இங்கே டெக்கரேஷன்லாம் போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கிட்டு அழகாக இருக்கும். ஐடென்டிஃபைவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பார்த்தீங்களா, நான் நேம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நான் ஹார்ட் டிசைன்ஸ் போட்டிருக்கேன். என்னோடய நேம்ஸ்லாம் எழுதியிருக்கேன். நம்ம வந்துட்டு ராக்கெட் விடும்போது நம்ம கரெக்டாக நான் பிடிக்கிற இடத்துல விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டுறாதீங்க. ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா கிட்டே விழுந்துடும். மெதுவாக ஸ்லோவாக போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் தூரம் போய் விழுகும். நம்ம வின்னர் ஆக முடியும் ரேஸில். ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா இங்கேயே விழுந்துடும். ஸோ நீங்கள் பொறுமையாக மெதுவாக அழகாக விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரமாக போய் விழுகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.